ஜல்லிக்கட்டை கண்டுபிடிச்சது மாமா மச்சானுக்காண்டி தான். நம்மளோட ஒற்றுமையை காட்டணும். அப்படி வர மாதிரி என்ன தாண்டி யாராவன்
பட்ட பரமச்சாரி, கல்யாணம் ஆகாதவங்க, பல வருஷமா பொண்ணு தேடி கிடைக்காதவங்க யாராக இருந்தாலும் இந்த மஞ்சள் குங்குமத்தை அடிச்சீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த நாள்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஆலய சார்பாக 20,000 கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கேட்கலாம். மஞ்சள் குங்குமம் அது ரொம்ப முக்கியம். தேகராஜா 30,000, அடுத்த வருஷம் அவருக்கு கல்யாணம் நடிக்கிறாரு. யாரா இருந்தாலும் கேட்கலாம். அவங்க கையில இருப்பாங்க மஞ்சள் துண்டு, உள்ள 3 பாஞ்சி. தேகராஜா 30,000, நீங்க இதை அடிச்சாதான் மாட வைப்பா, அது வரைக்கும் அவுக்கிறது இல்லை. சித்தப்பா கேளுங்க, என்ன அப்படி இருக்கு அப்படியே. 30,000 தேகராஜா 30,000, யாரா இருந்தாலும் கேட்கலாம். அவங்க கையில இருக்கு மஞ்சள் குங்குமம். 50,000 மஞ்சள் குங்குமம் கணேசான் அவர்கள் கேட்கிட்டு இருக்காங்க. 50,000 2 தரம் உறவுகளோ கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கேட்கலாம். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆமா அண்ணா கணேசன் விட மாட்டேங்கிறாரு. யாரா இருந்தாலும் போட்டிக்கு வரலாம். மாமா மச்சானா எங்க இருக்கான்னு கேட்கிறாரு. 50,000 3 தரம். தயவு செய்து கையாவது தட்டுங்கப்பா. திருமணத்தோட உள்ள குட்டியோட சவள வாக்கியங்களும் நல்லபடியா ஆற்றுவேன். சீரம் சிறப்பா வாழணும். கை தட்டுங்கப்பா. இப்ப கை தட்டுங்க. அடுத்ததாக விநாயகர் தட்டா சார்பாக 50,000 விநாயகர் தட்டு கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கேட்கலாம். கேளுங்க கேளுங்க மச்சான். ஆவலன்னா மறுபடியும் முயற்சி பண்றோம். அடுத்த வருஷமா மறுதட்டு எடுக்கலாம். ஏகோகோ அண்ணவர்கள் 1 லட்சம் கேட்டிருக்காரு. விநாயகர் தட்டை கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கேட்கலாம். 2 லட்சம் ஏகோகோ அண்ணன் விநாயகர் தட்டை கேட்டிருக்காரு. 2 லட்சம் கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கேட்கலாம். 3 தூரம் விநாயகர் தட்டு 2.5 லட்சம். வாங்க 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 வாங்க. எப்ப அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய பொன்னார் எல்லோரும் கை வரிசை கொடுக்க வேண்டிய அன்பு தாய்களும் கேட்டு கொடுக்கிறோம். அடுத்ததாக அம்மன் தட்டு, ஏழை காத்தாம்மன் தட்டு, அதாவது ஏழைகளை காக்கக்கூடிய அம்மன், வெள்ளூர் கிராமத்தை காத்து வருபவன், அவங்களோட தட்டு. யாரு? காளியப்பனா? காளியப்பன் 60,000 கேட்டிருக்காரு. ஏழை காத்தியா 1 லட்சம் கேட்டிருக்காரு. ஏழை காத்த அம்மன், அதுதான் நம்ம ஆளுங்க. வெள்ளூர் மக்கள் மட்டும் கிடையாது, எல்லா மக்களும் காக்கக்கூடிய அம்மன் அவங்க. ஏழை காத்த அம்மன், ஏழைகளை காப்பவள், அதுக்கு பெயர் தான் ஏழை காத்த அம்மன் அப்படின்னு பேர். 1 லட்சம் அண்ணன் சத்தியான. சோவை 1.5 லட்சம் கேட்டிருக்காருப்பா. சோவை 1.5 லட்சம். எல்லோரும் கை தட்டுங்க. சத்தியான 2 லட்சம் உடல. 2 லட்சம் ஏழை காத்த அம்மன். விட மாட்டோம்னு சொல்றாருப்பா. ஏழை காத்த அம்மன்னா சாதாரண விஷயம் இல்ல. 2.20 சோவை, 2.50 சத்தியா. எல்லோரும் கை தட்டுங்கப்பா. விட மாட்டாரு, சாதாரண இல்ல. சத்தியா, சக்தி உள்ள சத்தியா, சக்தி பீடம். சத்தியோட தட்டா அவருக்கு தான் போகும் இருக்கு. 2.50 கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கேட்கலாம். 3 லட்சம் சோழ என்ன, 3.50 சத்தியா அண்ணன். விட மாட்டாரு. ஏழை கட்ட அம்மன் என்ன வெள்ளூர் மக்களை காப்பாடுப்பா. விட மாட்டாரு எங்க அண்ணன். 3.50 அண்ணன். 3.50. ஓகே 3.50. பொதுவாக என் மனசு தங்கம், அது போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், அப்படியே கொஞ்சம் பொங்கும். அது அடி விடாத. 50 2 தரம். ஏழை காத்தாம்மன் தட்டு சத்தியா அடிச்சிருக்காரு. விட மாட்டாரு. இப்பதான் வந்திருக்காரு கல்யாண மாப்பிள்ள. விட போகிறோம். 3.50 3 தரம்பா. லோரு கை தட்டுங்க. இல்ல அவருக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஊருக்காரங்க இல்லையா, மாமா மச்சான் அப்படிதான் இருக்கணும். எல்லோரும் கை தட்டி விடுங்கப்பா. கையாவது தட்டுங்க. 2 கருத்தாச்சு. அடுத்து கேட்கிறான். காளிபாமா 1 லட்சம் கேட்டிருக்காரு. 1.5 லட்சம் வீரா கல்லடியார் தட்டு. 1.5 லட்சம். 3 லட்சம் ராஜா. 3.50 வீரா. 4 லட்சம் ராஜா. 4.50 வீரா. 5 லட்சம் ராஜா. 5.50 வீரா. 6 லட்சம் ராஜா. 6.50 6.50 வீரான ஒரு தரம் கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கேட்கலாம். இதுவே 6.50 வெள்ளையார் தட்டு. 6.50. 7 லட்சம் ராஜா.
7:50 வருது. வெள்ளடையார் கட்டு 7:50 ஏறி இருக்குப்பா. கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கேட்கலாம். 8 லட்சம் ராஜா. உமேஷ் 14 வீரா 15 உமேஷ் 16 வீரா 16 லட்சம் வீரா கேட்டிருக்காரு. கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கேட்கலாம். ஒரு தரம் 16 லட்சம் அண்ணன் வீரா. வீரான பேர் வைக்கிறது மட்டும் பேர்ல வீரம் ஆளும் வீரம். 16 லட்சம் 16:50 உமேஷ் 17 வீரா 17 வீரா. கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கேட்கலாம். ஒரு கேட்கப்பா 17 லட்சம் கேட்டிருக்க. ஆனா சொல்ல நீ 30 லட்சம் கேட்டாலும் அண்ணன் வீர விட மாட்டாரு. அவர் அடிக்கிறத வச்சு பார்க்கும்போது தெரியும். வாங்க கூப்பிடுறாங்க. வாங்க நீங்க வாங்க வாங்க பழகிக்கலாம். 18 லட்சம் வீரான 2 தரம் 18 லட்சம் 2 தரம். கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கேட்கலாம். 18:50 உமேஷ் அடி விட முடியாது. மான பிரச்சனை கேக்குறீங்களா? நான் தான் சொல்லல. அவரு 30 லட்சம் விட முடியாது. 19 லட்சம் வீரா ஒரு தரம். நான் இந்த விடுறா 19 லட்சம் வல்லடியார் கட்ட வீரன் அடிச்சிருக்காரு. 2 தரம். கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் கேட்கலாம். விட போகிறோம் விட்டுலாமா? சரிப்பா அந்த தங்கத்தை வாழ்த்துக்க. 19 லட்சம் வீரான 3 தரம். கை தட்டி கொடுங்கப்பா. 19 லட்சம். வாங்க 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 எல்லோரும் கை தட்டி கொடுக்க வேண்டும். மலேசியால இருந்து நைனா 20,000, கருப்பையா 10,000, மொத்தம் 40,000. கட்டக்கூடிய பரிசு கட்டக்கூடிய யாரா இருந்தாலும் கட்டலாம். 40,000 பரிசு கட்டியிருக்காங்க. அன்பு பரிசு கொடுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் தன்னோட பேரை சொல்லவும். ராஜா 20,000, மொத்தம் 60,000. கோயிக்கா முனீஸ்வர சார்பாக 20,000, 60,000 அன்பு பரிசு கொடுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கொடுங்கப்பா. அதான் அன்பு பரிசு. யாரும் சண்டை போட்டுக்காம மாம மச்சான் கொள்ள எந்த வருத்தமும் இல்லாம நல்ல ஒடியாந்த ஜல்லிக்கட்டை ஒழித்து கொடுக்கவும். சண்டை சத்துரு இல்ல. இந்த ஜல்லிக்கட்டை கண்டுபிடிச்சது மாம மச்சானு காட்டிதான். நம்மளோட ஒற்றுமையை காட்டணும். அங்கங்க சண்டை போட்டுக்க கூடாது இல்லையா? சந்தோஷமா இருக்கணும் மாட்ட. 70,000 இருக்குப்பா. ஆக மொத்தம் ஒரு மாடு குடிப்பட்டா 70,000 பரிசு. முன்னாடி இன்னாரு மாடு இவ்வளவு பரிசு அப்படின்னு கரெக்டா சொல்லுங்க. மாமா மச்சான் பேர் சொல்லி கூப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா பேரை சொல்லுங்க. இல்லையா மாமா மச்சான் உரமறையா ஒரு ஆளு அப்படின்னா உரமறையா ஒரு ஆள்னு சொல்லுங்க. யாரையும் குறி வச்சு கூப்பிடாதீங்க வேணாம். ஏன்னா நீங்க குறி வச்சு கூப்பிடும் போது அவங்க திரும்ப கூப்பிடுவாங்க. அதனால பிரச்சனை உருவாகும். அவங்க மாடும் அவங்க பேரை சொல்லுங்க. மாடு அவுக்க போகிறோம். கோட்டை தாண்டாதீங்க. மாடு பிடிக்க வீரர்கள் யாரா இருந்தாலும் கோட்டுக்கு வெளியில இருந்து பிடிக்கவும். சரியா? வீரர்களே வரப்புக்கு அந்த பக்கம் இருக்காமல் எல்லோரும் வாடி அடைத்து நிற்கவும். ஒரு மாடு பிடிப்பட்டா 70,000. முதல் மாடு யார் மாடு பாக்குறீங்க? அவங்க விலாசம் அவங்களோட பேரு சொல்லுங்க. மாடு கொடுத்துருக்கா என்ன பக்கம் பாக்குறீங்க? நீங்க கோட்டை தாண்டி குடிச்சீங்கன்னா பரிசு இல்ல. 4 மாடு குடிப்பு தூணா துளசியா 10,000 மாடு வருதுப்பா. முதல் மாடு அவுக்குறோம். அன்பு பரிசு ஏதாவது இருக்கப்பா? ஆலய சார்பா 70,000 அந்த மாட்டுக்கு. குடிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கோட்டுக்கு வெளியே நீங்க குடிக்கவும். தம்பி தீ போடும் கொஞ்சம் கோட்டை தாண்டி அந்த பக்கம் போகவும். இல்லைன்னா கணக்கால் வெட்டப்படும். யார கூப்பிடணும்னு சொல்லுங்கப்பா. கூப்பிடலையா? இல்ல இல்ல மாமா மச்சான் அதெல்லாம் வந்து சந்தோஷப்படுத்துதான். என் தம்பி வந்து யாருக்கும் அஞ்ச மாட்டான். அது அஞ்சல பழக்கம் கிடையாது. மாடு அவுட்டாச்சு. எல்லோரும் கொஞ்சம் வாடிய பாரு. மாடு தப்பி விட்டது.
அவங்க மாடுதான் திரும்ப வருது. தூணா துளசி அவர்கள் மாடு. இருப்பதால் நாங்கள் கொஞ்சம் வழங்கி கொடுக்கவும். நடுவால நிக்காதீங்க சரியா? மாட்டுக்கு கொம்பு பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. அடே கூப்பிடுமா உரமறையா வர ஆள அன்பு பரிசு இருக்கா? இல்ல நீங்க மாடு கூப்பிடுறது பிரச்சனை இல்ல, பரிசு இருக்கா? ஓகேவா மாப்பிள்ள? உனக்கு பிடிச்ச ஆசையா? ஓகேயா? மாடு பாத்து மெதுவா மெதுவா நீ ஏறிக்க. மாடு இது பண்ணுறதுக்கு அவுத்து வருவாரையா? நல்லது இல்ல, மாடு சோரியா இருக்கா வேண்டாப்பா. மாப்பிள்ள மாடு பார்த்து பார்த்து இறங்கி நீங்க மாடு கரெக்டா அந்த பக்கம் திருப்பிங்கப்பா. மாடு கரெக்டா அங்க திருப்பிங்க மாப்பிள்ள. மாடு அவுத்து கரெக்டா பிடிச்சிங்க. பரிசு இருக்கா? மாட்டு பரிசு இருக்கா? மாட்டுக்கு பரிசு இருக்காப்பா? ஆளு கூப்பிட்டுருக்கீங்க. இல்ல கண்ணையா இல்ல கண்ணையா அப்படின்னா இல்ல, அவங்க சந்தோஷம் கூப்பிடுறாங்க. ஓகேவா பரவாயில்ல, மாட்டு பரிசு இருக்காப்பா? மாடு தப்பி விட்டது, மாடு தப்பி விட்டது. மாடை புடிச்சு போனதுக்கு அந்த கொம்ப பார்த்தாலும் பேப்பணும். சந்தோஷ் பரிசு 20,000 கை தருப்பா. இதான் மாமா மச்சான், இதான் மாமா மச்சான். அன்பு அன்பு கொடுத்தா அங்கே அன்பு பரிசு கொடுக்கிறாரு. அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. அடுத்ததாக யார் மாறுபாடு? மாடு யாருக்கு மாடு? ராமலிங்க அண்ணாவோட மாடு வருதா? அன்பு பரிசு இருக்கா? பரிசு இருக்காப்பா? மாடு நல்ல மாடா இருக்கு, பரிசு கேட்டுங்க. சச்சின் அவரோட மாடா ராமலிங்கம் அவரோட பேரனோட மாடு சரியா? 1,00,000 அன்பு பரிசு. கோயில் சார்பாக 20,000. 170. உரமரியா ஒரு ஆளு, யாராக இருந்தாலும் ஒரு ஆளு வாடிக்குள்ள வந்து முடிக்கணும் சரியா? உரமரியா கூப்பிடுறாருப்பா. சஞ்சு மாடா? சச்சின் சச்சின் சரியா? சச்சின் மாடு சச்சின் நம்ப சச்சின் தண்டர்கள். அவுத்து விடுங்க, இல்லைன்னா ஆளு இல்லைன்னா அவுத்து விடுங்க. ஆளு இருக்கா? 170. அப்புறம் என்ன வருது பாரு அன்பு தங்கமே. போ வந்துருச்சு வந்துருச்சு. பீப்பர் விடுறா 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 விடுறா. என்ன சிரிச்சு
பரண்டா சேலம் 1 லட்சம் வரமறையா ஒரு ஆளு. ஆமா 2,70,000 அந்த மாட்டுக்கு பரிசு இருக்கு. பரந்தாட்டு மாடு யாரா பரந்தாட்டு மாடு பிடிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் வரலாம். 2,70,000. ஆமா உள்ள போக நம்ம பரந்தா மாமா மாமாங்க பரந்தாட்டு மாடு எங்க அண்ணன் வருது நம்பிக்கை வருது. கரெக்டா மாடு பிடிக்க சுத்தி 2,70,000 ஒரு ஆளு வரமறையா கூப்பிட்டுருக்காங்க. அண்ணன் கரெக்டா இல்லப்பா ஆடி அடிச்சுக்கா அண்ணே மஞ்சள் அளவு அடிச்சு இல்லை அண்ணா துட்ட போட்டுக்க பக்கா போட்டுக்க. ஓகே மாடு தப்பி விட்டது. மாடு தப்பி விட்டது. Pulangi more Pulli patakad Kabadi 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 இத்தனை வருஷம் 2 மாடு பிடிக்கிறேன் சாதாரண விஷயம் இல்ல. 30,000 அன்பு பரிசு பரந்தா மாடு பிடிச்ச வீரர்களுக்கு. ஆமா மச்சனா அப்படிதான் இருக்கும். இப்படிதான் சந்தோஷமா நடந்துக்கணும் இல்லையா? ஓகே எல்லோரும் கை தட்ட வேண்டும். கை பரிசு கொடுக்க போய் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் கை தட்டுங்கப்பா கை தட்டுங்க கை தட்டு. அவ்வளவுதான் சந்தோஷமா இருக்கும். அடுத்ததாக யாருக்கு மாடுப்பா? மாடு யாருக்கு? இல்ல ஒரு பக்கம் தான் வருங்க. இந்த கடைசி வரைக்கும் வருங்க. திரும்ப அந்த பக்கம் கடைசி வரைக்கும் வருங்க இல்லையா? ஆடு எப்பேற்பட்ட மாடா இருந்தாலும் சரி அது வருங்க. குடிக்கிறதுக்கு ஆடு இல்லப்பா. நீங்க ஒரு பக்கம் யாருக்கு மாடு வாங்க. பாபு 2 மாடா பாபு 2 மாடு ஆடு கூப்பிடுங்களா? 1 லட்சம் அன்பு பரிசு. 1 லட்சம் அன்பு பரிசு. பாபு 2 மாடு உரமையா ஒரு ஆளு. மிசை அப்படின்ற வெளியே போவாமா? 1 லட்சம் வேண்டாமா நம்பி சத்தியா இறங்கலாம். வந்துட்டான் வாடா மண்டல் பங்காளி அந்த பக்கம் நீங்க பார்த்து காவலர் மாடு சத்யா சவுல் போட போகிறார். சரியா? நம்மளோட அங்காளி பங்காளிகள் எல்லாம் கரெக்டா வாடி அடைத்து நிற்கிறோம். தம்பி அந்த பக்கம் இல்ல பாத்தியா? அதுங்களா சத்யா போட்டு வருகிறோம். காவலர் மாடு நல்லா போட்டு மாடு ஒன்று பிடிச்சா இப்ப மாடு பிடிக்கணும். புரியுதா? தண்டி மட்டும் தான் பிடிக்கிறது. எங்களுக்கு பிடிச்சா பச்ச மாடுதான். அடி அவுத்து மாடு அப்பா கேள்விப்பட்டிருக்கியா? இங்க இருந்து கண்ணோட்டத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். மாட புடிச்ச தைரியத்தை பாராட்டணும். முதல்ல
கொடுத்திருக்காரு. அன்பு பரிசு என் தம்பி சத்யாவுக்கு. ஓகே, கை எடுங்க. அடுத்த யாராவது காசு 1 லட்சம், ஆலய சார்பாக 70,000, 1,70,000 ஓமையா விடாது. யாரா இருந்தாலும் வரலாமா? வாங்க, மாட தொட்டு தலைவர் ஏறு கிடப்ப வரலாம்பர்கள் காப்ப கைத்து விட்டு வருகிறார். அவரது தங்கத்தை பாராட்டுங்கள். சுலமசில அச்சா நல்லா கோர்த்து குடிச்சுக்க விட்டுறாங்க. எப்போ மாமச்சார பத்தா நிலுங்க, அடுத்து நிலுங்க. ஒரு மாணவர் பிடிப்படும். 1,70,000 இந்தருக்கு கொண்டு மாடு பத்தி போட்டு வர்றான். சரியா? ஓகே, மாடு வர போகுது. யாராக இருந்தாலும் வெளியே நின்று குடிங்க. சாப்பிட போட வைக்கிறார். சாப்பிட பக்கம் வச்சுங்க. ஓகேயா? மாடை கரெக்டா வருங்க. பக்கம் ஓடிக்க, பக்கம் ஓடிக்க வருங்க. 2 பக்கம் ஆகுது. ஓகே ஓகே, விடாது விடாது. பத்து வர சீக்கிரம் வர சீக்கிரம் விடாது விடாது. சம்மகுடி இந்த 2 மாடு சம்மகுடி. விடாது 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 விடாதீங்க விடாதீங்க. உள்ள ஒரு சூழ கஷ்டப்பட்டு போறோம். விடாதீங்கப்பா, விடாதீங்க. மீதி 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 இந்த 2 மாடு மீதி மீதி. மாடு மாடு குடிப்பட போகுது. மாடு குடிப்பட போகுது. விடாதீங்க விடாதீங்க. பின்னாடியே ஓடுங்க. விடாதீங்க விடாதீங்க. மாடு தப்பி விட்டது. வா தெரியாது. மாடம் தரமே மனுஷனும் தரமே. இவ்வளவு தூரம் போட்டு மாடு வெற்றி ஆயிடுச்சு. சரியா? எல்லோரும் கை தட்டி விடுங்க வேண்டும் இந்த பிள்ளைக்கு. சரியா? இவ்வளவு தூரம் போட்டு போனப்பா புள்ள. இவ்வளவு தூரம் இந்த மாட்டை போட்டு போன இன்னைக்கு சந்தோஷப்படுறதுக்கு மச்சாரிக்கு சத்தியமா நம்ம கொடுக்கணும். எங்க அண்ணன் கருப்பையா அண்ணன் சந்தோஷப்படுத்து 10,000 கொடுத்துருக்கு. அடுத்து யாரு கொடுக்க முடியும்? யாரா இருந்தாலும் கொடுக்கலாம். இணைய ஆளு பின்ன போனது ரொம்ப லேட்டா பாராட்டணும். மாடு வந்து அது ஒரு நல்ல நேரம் சொல்ல முடியும். இவ்வளவு தூரம் போயிருக்கான் புள்ள, பாராட்டணும். இல்ல சரி, என்ன சந்தோஷப்படுத்த இந்த அன்பு பரிசு காத்திருக்கு. கை தடுக்கப்பா, கை தடுக்க. உண்மையிலே சொல்ற மாடு பிடிச்ச வீரர் இவ்வளவு தூரம் போயிருக்காரு இந்த மாடு. அன்பு பரிசு கருப்பு 10,000, ராஜா 10,000. இந்த ராஜா அவங்க கை தடுக்கப்பா. அண்ணா அண்ணா வர்றாரு அடுத்து. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, நன்றி. அடுத்ததாக கண்ணா கண்ணுட்டு போறா தானா கண்ணுட்டு போற இருப்பா. பரிசு இருக்காரா? பரிசு 2 லட்சம். ஆளு கூப்பிடணுமா? ஆளு 2 பேரா? ஒரு மணியா 2 பேரு தானா கண்ணுட்டு மாடு. அவங்க வந்து பரிசு வந்து கட்டிருக்காரு. சரியா? கண்ட வச்சு போடாம. சரியா? ஆமா வச்சா 2 பேரு 7 பேரு போட்டு வருது. சசிகுமார் மற்றும் நன்பு 2 பேரு. சரியா? கண்ணா கடைசி சண்டை. சரியா? ஓகே,
ஒரு நிமிஷம் கரெக்டா இருக்கணும். ஓகே வாங்க மச்சான், 2 பேரும் சசிகுமாரும் நம்பி போட்டு வரீங்க. சரியா? ஒரு முறையா எல்லாரும் 8 குண்டுக்கு 2 பக்கம் இருக்கும். வாங்க பிடிக்கிறாரு. மாட்டை தடவை கொடுத்தாங்க, மாடு ஏரியா போயிடும். மச்சான் மாட்டை தடவை கூடாது, சுறுசுறுப்பா இருக்கிற மாட்டுக்கு தடவுறீங்க. 2 லட்சத்தி 70,000 காலம் வெளியிட்டு போடுறது அண்ணே, கரெக்டா விடாதுங்க. எல்லாம் உடம்பு தண்ணி குடிக்காம வயிற்று குடிக்கிறதா காட்டு வளருது. எப்ப என்னப்பா மாடு இந்த மூக்கி ஆயிட்டோம் குடிச்சு கத்தியா கத்துருங்க. ரொம்ப லேட்டா அவுத்தாச்சு. இதுக்கு மாடு கத்துரு கொடுங்க, கத்துரு கொடுங்க. லேட்டா கழிச்சு மாடு சத்து வரைச்சு போயிடும். விடு விடு, தள்ளி விடு தள்ளி விடு. மாடு பாட்டு ஓகே ஓகே. 2 பேரு 6 சட்ட 2 வீரர்கள் 6 விடாது 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 விடாது. 2 பேரு சசிகுமார் குடிச்சு போறாரு. நந்தன் இருக்காரு. விடாது விடாது. சந்தோஷ பரிசு கொடுங்கப்பா. மச்சாப்பா மச்சாப்பா Max Mixter Entertainment Crew. சந்தோஷ பரிசு மாமா மச்சான சந்தோஷ பரிசு. அண்ணன் கருப்பி அண்ணன் ஒரு அறுப்பு 10,000, 2 பேருக்கு 20,000 கொடுத்திருக்கா. வாங்க அன்பு தங்கங்களே, 20,000 சந்தோஷ பரிசு. என் மச்சான் காளிதாசு பின்னாடி ஓடுனா ஆனா லேட்டா போச்சு. கைத்தட்டு கொடுப்பா. சந்தோஷ பரிசு மச்சான் சசிகுமார் இங்க வாங்க வாங்க. சந்தோஷ பரிசு பாருங்க. அண்ணன் கருப்பி அண்ணன் கொடுத்திருக்கு 20,000. தண்ணி எவ்வளவுன்னு 20,000. ஓகே, இதுதான் அன்பு சகோதரர்கள். அப்படிதான் இருக்கும். அப்படி கட்டி குடிச்சுங்களா? அதுதான்டா தமிழ், அதுதான் அன்பு. இப்படி இருக்கணும். இந்த ஒற்றுமை என்னைக்கும் நம்ம கிட்ட இந்த ஒற்றுமை இல்லாதான் பிரச்சனை. இந்த ஒற்றுமை இருந்தா தமிழ் உழைச்சி ஆகலாம். கண்ணூட்டு பாரு, காலையா கண்ணூட்டு பாரு. மறுபடியும் ஒன்று வருது. கண்ணு எப்படா அவுத்து விட்டுருமா? இந்த மாலை பிடிக்க முடியாது. ரொம்ப ஏரியான மரம் இருக்கு. என்ன எப்படி இருக்கு? அல்ல வந்து கொஞ்சம் வண்டி வச்சா காடு தாங்காரு. இதான் உண்மை. அடுத்ததாக யாருக்கு மட்டுப்பா சசிகரன் மாணவர் தானே பரிசு. சசிகரன் மாணவர்கள் பிடிக்க முடியாது. பிடிக்கலாம்
ரசிகோடு மாடுவது பெம்பேறு முக்கன் மேல தலையை தூக்கி எடுத்துப்பா எழுதி புரியுங்க கருப்பாண்ணா அண்ணா வெளியில மாடு ஓட்டுறாங்க உள்ள கொஞ்சம் மாடு வரல பிடிச்சி கட்டி மாட வருங்க தானே அப்பா ஒன்று மாடு வருது நானும் அப்பாரு அவருக்கு அப்பாரு ஓகே அவருக்கு மாடு வருது புரியுமா 6 நாள் எக்கால் வருது 3 லட்சம் இந்த மாட்டுக்கு பரிசு ஆட்டுக்காரு 3,70,000 புரியுமா ஓடு மாடு என்ன வருது 2 பேர் ஓட்டுங்க மாடு ஒரு ஆள் ஓட்டு மாடுக்கும் மாடு வருது நேரம் ஆட்டு சட்டை அப்படி வரணும் மாடு என்ன தாண்டி ஒன்றுமே வர முடியாது பயமா அவருக்கு மாடு 2 லட்சம் பரிசு தானா தேவராஜ வந்த மாடு 2 லட்சம் பரிசு உடம்படியான ஒரு ஆளு இஷ்டப்பட்ட ஆளு யார் எடுத்தாலும் வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இந்த மாட்டை அடைக்க நம்ம வீரர் என் தம்பி அப்பாச்சி என்பவர்கள் மாடு தலைமுறை நல்லா குடிக்க வச்சு நல்லபடியா அவங்களுடைய மாமா மச்ச ஆசைப்படுறாரு அவங்க ஆசையை நிறைவேற்றுங்க குடிச்சோட வீரர் பேர் அப்பாச்சி உடனே அங்கல் மேல சுத்தி மாத்தி உடனே கொடுக்காதுல்ல உடனே அப்பாச்சி போட்டு வரீங்க சந்தோஷப்படுத்த அப்பாச்சி பெற்றுக்கொள்ளும் அது மாமா மச்சான் இப்படிதான் சந்தோஷமா இருக்கும் உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு எங்கேயுமே பார்த்துக்க முடியாது அன்புதான் இந்த அன்பு கிடையாது எல்லாரும் கை கட்டுக்கப்பா மாமா மச்சான் என்ன ஒரு ஒற்றுமை லவ் பண்ணுங்க மாமா மச்சான வந்து லவ் பண்ணுங்க மாமா மச்சான் அக்கா லவ் பண்றது முக்கியம் இந்த லவ் பாசம் இதெல்லாம் இருந்தாலும் தாங்க போடுங்க மற்றவங்க அடுத்ததாக யாருக்காவது வந்து பற்றி கொடுக்கிறது விஜயநாட்டுமோடு யாரா இருந்தாலும் ஒரு ஆளு அப்படிதான் கூப்பிட மாடு கொடுத்தா யாரா இருந்தாலும் ஒரு ஆளுப்பா உடம்படி யாரா இருந்தாலும் ஒரு ஆளு விஜயநாட்டு மாடு வருது ஆமா எழுபது வரலாம் எழுபத்தி மூணு குட்டி வருப்பா 73 கொண்டு குட்டி இருக்கு ஆமா மச்சா கூடாது அதுக்கு காரணம் விழுந்தா மாலை பற்றி எழுத்து பார்த்து அப்படியே காய வச்சுட்டு வந்துடலாம் என்ன
வெளியூர் யாரா இருந்தாலும் சொல்லலாம். ஆமா, ஊருக்கு ஒரு மாதிரி அப்புறம் மாதிரி வெளியூர்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு தாங்க. மாட்டுக்கு எழுந்துட்டு மாறு இல்லப்பா, மூக்கித்தோட போயிட்டீங்க. ஆஹா, இது ரொம்ப தூரம் தான், ஒன்றும் பண்ண முடியாது. விஷயம் தெரிஞ்சா யாரும் வரல போயிடுச்சு. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா. அன்பு பரிசு காமிச்சா ஐயா, தூங்கு தூங்கு தூங்க. 70,000 ஒரு ஆளு ஆக யாராக இருந்தாலும் ஒரு ஆளுப்பா. காமிச்சாலும் யார் இருந்தா வாங்கப்பா. இந்த மாதிரி தலையில் ஏறி காமிச்சா ஆள் நாள் மூப்பி தேவை. அதை ஊற்றி கட்ட ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, இப்போ ஊப்பி தேவை. ஒரு ஆளு 5 லட்சம் பரிசு, 5,70,000. யாராக இருந்தா ஒரு ஆளுப்பா. அட வாங்க, அட வாங்க வாங்க. அன்பு தமிழர்களே, வீரர்களே, ஆளுநர் அவுக்கப்பட மாட்டேன். யாரா இருந்தாலும் வெளியூர் வெளியூர் எல்லாமே சேர்த்தா கூப்பிடுறேன். யாராக இருந்தாலும் எல்லாரும் பாருங்க. அதுக்கப்புறம் விட்டுவா, அவுத்துவா, அவுத்தா சும்மா சொல்ல போயிடும். ஆடி வரைய முடியும். 5 லட்சம் பரிசு, 5,20,000. ஒரு மாடு பிடி பண்ண மாடு பிடிப்பான். கேம்பராம ஒரு பக்கம் முடிக்கிறாரு. ஏதாவது இருந்து எடுப்பதான் அவர் எடுப்பாரு. விழுந்தா பரிசு. அப்ப அது கேட்டா வீட்டு கட்டி வேலை இருக்கு. காலைய பண்ணவர்கள் ஒரு பருவம் வாங்க பண்ணி சொல்லிட்டு இருக்க. சுத்தி சுத்தி வந்தீங்க, சுத்தி சுத்தி சுத்தியா சுத்துது, சுத்தி சுத்தி வருதா. ஆனா இதான் சூறாவளி காலம். இது பேரு நான் பேர மாட்டேன். பேரு சூறாவளி காலம். அதாவது சுத்தி சுத்தி வருவேன். நான் வெளியில போக மாட்டேன். நீங்க வேணா உள்ள வாங்கலாம். வாப்பா வாப்பா வாப்பா. அப்படியே வேலையோட வச்சுட்டு கரெக்டாக மேலே ஏறியா அழைச்சி கொடுக்குறேன். அப்படி போ. ஏன் நேரம் வந்து தாமதம் யாரு பிடிச்சி போறேன். எங்க அண்ணன் கழிச்சாங்க ஒரு வரத்தை வரைச்சிட்டு போயிருப்பா. போறப்போது அண்டை வச்சு வரேன்.
நல்ல பரிசு உள்ள மாடு ஒன்று வச்சுப்பா. கிடா வந்து ஒரு வீசு 65,000 விற்கிறாங்க. ஒரு கிடாயா 2 லட்சம் ரூபாய் பரிசா. ராமூட்டு மாடு வரமலை எத்தனை பேருப்பா? வரமலை எத்தனை பேர் வராளா? ஒரு ஆளுக்கு ஒரு கிடாரி 2 லட்சம் காசு. 2,70,000 ஒரு கிடாரி பரிசு. வீசு 65,000 கிடாவில இங்கே அடுத்து இங்கே சாமிக்கு பாண்டா பண்ணி சுத்தா தலைவருக்கு எதிராக ரொம்ப வெட்டியா தலைவருக்கு சரியா. இந்த மாட்டு எவ்வளவு பிடிச்சி கொடுப்பா. அந்த ராமுட்டு மாடு கொம்புல பச்சை சாயம் அடிச்சு வருது. மாவட்ட ஒரு ஆளு வரலாம் திரும்ப அப்படியே கலந்து ஓட்டிக்கிட்டு ஒன்னு கீழே இருக்கு. ஒரு ஆளு யாருக்கு மாடு? கார்த்திக் மாடு ஒரு ஆளு. வரமலையா கார்த்திக் மாடு 5 லட்சம் பரிசா. 5 லட்சம் பரிசு கார்த்திக் மாடா. வரமலையா ஒரு ஆளுங்க. யாருக்கு வரமலையா? கார்த்திக் வரமலையானா? கண்ணுட்டு வரமலையானா? கண்ணுட்டு வரமலையா? வரமலையா யாரா இருந்தா ஒரு ஆளா 5 லட்சம் பரிசு. சரி யாரும் இருந்தாலும் 5 லட்சம் 5 லட்சம் கொடுங்கப்பா. குடிக்க யாரு இருக்கா? அண்ணா சொல்ல எனக்கு ஒன்னால முடியும். ஒன்னால முடியும் தம்பி உன்னார தம்பி டீ போறோம். மாலை எழுதிக்க போற மாலை போட்டிருக்கு. டீ போறோம் வந்து சிவ மாலை போட்டிருக்கான். கருப்புத்தால உடவுல அது மரடா உடவுல படுத்துக்கிட்ட அந்த தம்பி சுத்துது விட மாட்டான். குடுத்தால அவ போட்டு தம்பி விட வாழை பிடிச்சு போறான். தம்பி வாழை பிடிச்சு போறான். விடாது ஆடு மீன விடாது மாட்டுக்கு விடாது. இல்ல அவட மாட்டான். ஆளு பிடிக்காது சாதாரண இல்லை. மாடு சுற்றி வரல கொடுத்தாலும் மாடு வர முடியல. விடாது சுண்டோட இந்த மாடு வர வரைக்கும் மறுபடியும் உட்காந்துக்க விடாது. போட்டாச்சு மாட போட்டாச்சு. மாடு நலுக்கு போனாச்சு. எப்ப கேமரா சூம் பண்ணுப்பா உட்காருங்க. மாடு நின்றுச்சு. மாடு நின்றுச்சு. பொங்கல் தப்பிச்சு அங்க ஓடி வாழ கொடுக்குது. எல்லாருங்க மாடு அண்ணன் டீ போறோம் வந்து நான் சொன்னேன். நான் கேட்கல மாடை ஒன்றை சொன்னேன். அவனுக்கு கொஞ்சம் பரிசு கொடுக்கணும். ஏன்னா வந்து முதல்ல சேர்ந்துருக்கேன். Superstar,
மைக்கு பிடிக்கிற ஆளுக்கு வந்து கொடுங்க. நீங்க நிறைய எடுத்துங்க. அப்படியே மைக்கு பிடிக்கிற ஆளுக்கு வந்து கொடுங்க. காசு எதுவுமே இல்லை இருந்தா கேசு. துண்டு இருந்தாதான் காசு. துண்டு இல்லையா காசு இல்ல. தள்ளி விட்டாதான் கேசு வந்து. சரியா? ரெடி பண்ணிங்க காசு. சரியா? அப்பா பரிசு கொடுக்க முடியும் வாங்கப்பா. ஆளு சார்பா 10,000. கோபக்கா குடிபட்டுட்டானு. அதான் தெரியுது. துண்டை காட்டுங்க. எல்லாரும் கை கட்டுங்கப்பா. அங்க கோயில் பக்கமா கை கட்டுங்க. வெற்றி மாடு குடிமாடு தம்பி தீபாவளியும் அந்த இன்னொரு ஆளும் பாராட்ட வேண்டும். 2 பேருக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. உள்ள ஏறின ஆளுக்கும் வெளில பிடிச்ச ஆளுக்கும். சரியா? அன்பு பரிசை நீங்க அன்போட பகிர்ந்துக் கொள்ளவை. அவர் ஏன் அவர் தீங்க. வாங்க பரிசு எல்லோரும் கை தட்டுங்க. பரிசு ரெடி பண்ணுங்க. முதல்ல தம்பி தீபலங்க வர பாத்துக்க கூட்டுக்க. சரியா? அவன் குழம்பு பிடிச்சான். ஓகே அதான் அப்படிங்க. அவனுக்கு ஒரு பாட்டு அட்டை பண்ணுங்க. வாங்கி பதிவு எடுத்துங்க. கை தட்டி கொடுங்க. அது முன்னாடி மாணவர்கள் ஒரு ஆளு மாட்டுக்காரர் 10 லட்சம் பரிசு. ஒரு மாதிரி அவன் ஆளு மாட்டுக்காரர் 10 லட்சம். இப்போ சந்தோஷம் பரிசு கிடைச்சிருக்கா? யாரா இருந்தாலும் ஒரு ஆளு. யாரா இருந்தாலும் ஒரு ஆளு. யாரா இருந்தாலும் ஒரு ஆளு. 10 லட்சம் முன்னாடி மாடு. 10 லட்சம் 10,70,000 மொத்தம். கோசம் 7 ஜல்லிக்கட்டு வீரர் வந்து உள்ள இருந்தார். 10 லட்சம். அந்த வீரருக்கு போட்டு போற வீரருக்கு சந்தோஷப்படுத்தி இந்த வாடியை தாண்டி 50,000 அந்த மாடை கொடுத்து தம்பி அந்த மாட்டை வாடியை தாண்டி 50,000 பரிசு வருது. நாட்டு கருப்புக்காக அந்த முன்னாடி 10 லட்சம் பரிசு. பரிசை காட்டி கருப்பு பையில கட்டி வச்சுருக்கிற 10 லட்சம். புரியுது? அப்படி ஆள் பேர் என்னப்பா? அப்படியா? சின்ன தம்பி குடிச்சு வர்றாரு. பஞ்சாயத்து சின்ன தம்பி அண்ணா குடிச்சு வர்றாரு. 10 லட்சம் பரிசு. 10 லட்சம் ஆடி தம்பி 50,000. ஓகே பக்கம் கொடுத்து மாடு வச்சு மாடு வந்து விட்டது. வெற்றி வெற்றி வெற்றி. ஒளி போன்றவண்டா சரிச்சுதா நடக்குதா நலமெல்லாம் குறுக்கலா ஏறும் உனக்குதா தலவிதி அடிச்சதும் இருக்கலா மாறும் வண்டா ஒத்தையில் இருக்கிற யமண்டா
வெற்றி. அடுத்து அடுத்து ஆலை சார்பா 10,000 இறங்கி பிடிச்சிருக்காரு அவர் வந்து. சரியா 10 லட்சம் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அன்புடன் ஆடம் தரமா ஆழம் தரமா பிடிக்கிறாலும் சரியான தரமா தான் இல்லையா? வாங்க 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 வாங்க. அன்பு பரிசு கை தருக்குப்பா கை தருக்குப்பா கை தருக்க கோசை ஏழு சந்தோஷமா சந்தோஷம். தன்னோட கட்சி கொடியை காட்டுகிறார். வாங்க 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 ஐயா வாங்க ஐயா. சின்ன தம்பி அண்ணாவர்களை பாராட்டி 10 லட்சம் பரிசு ஆலை சார்பு 70,000 சந்தோஷ பரிசு 50,000. சரியா மொத்தம் 11,20,000. துண்டு துண்டு தலைவடி தலைவடி மாடு குடிமாடு அன்பு பரிசு 11,20,000. ஆமா மாட்டுக்காரர் வந்து 10 லட்சம் ஆலை சார்பு 70,000 வாடிய காட்டினா 50,000. அது சரியா 11,20,000 எல்லாம் தூக்குங்க. ஐயோ கட்டுங்க ஐயா கட்டுங்க. இதெல்லாம் பெருமைதான் பெருமை. மாடு அப்படி பிடிக்கிறாரு. தைரியத்தை பாராட்டம் பாருங்க. இத்தனை பேருக்கு போய் யாருமே இல்லை. ஓகே இன்னைக்கு ஒரு பாட்டு அடுத்த மாடு மூணா சாதாரண மாடு உடம்பையா 2 பேரு பரிசு அவுட் மாடு. நான் ஓகே ஓகே அது முதல் மாடு சின்ன மாடு ஒன்று வந்துப்பா. அதுக்கு ஆலை சார்பா பறிச்சிருக்கு. இருக்கக்கூடிய பிடிங்க மேலே பேர் போன மாடு பிடிப்பட்ட மாடம் 2 மாடம் பேர் போன மாடம் பிடிச்சிங்க. தமிழனோட வீரம் வல்லக்கா விளையாடுது. அன்பு பச்சை அடுத்ததாக அவருக்கு மாறுவேன் வண்டி தரமையா 2 பேரு சாலையான மாடு வந்து உடம்பையா 2 பேர் கூப்பிட்டுருக்காரு. ஒரு கிடா யாருமே இந்தியா கேட்கிறாருப்பா. உடம்பையா இந்தியா கேட்கிறாரு. அக்கா ரெண்டு பேரு கேமரா பின்னாடி ரெடியா இருக்கு. வரமலையா அதா தம்பி சசிகுமார் நந்துவா அது 2 பேரு சவல்ல வராங்க மாப்பிள்ள நீ அந்த பக்கம் போ. மாப்பிள்ள நீ இந்த பக்கம் வா. மாப்பிள்ள நீ அந்த பக்கம் ஆக மட்டும் அவுத்து விடுங்க. அக்காலே தூக்கி வச்சிருக்க நந்துவா சசிகுமாரம் ஒரு மாடு போட்டு போனாரு. இரட்டை சிங்கம் கரெக்டா மாடு ஒண்ணு மச்சான் சைக்கிள் வந்தீங்களா மாட ஓம்பக்கல் நண்டு ஓம்பக்கே வச்சுக்க மாட்டேன் நண்டு
உன் பக்கம் திருப்ப மாட்டேன். மச்சான் நீ கரெக்டா ஓட்டிக்கலாம். மாடு அவுக்குறாரு கரெக்டா வருங்க. அப்புறம் நான் பிடிக்கல நீங்க மாட்டை அவுக்கிட்டீங்க அப்படி பஞ்சாயத்தே வேணாம். எல்லாம் அவுத்தோம் கொடுத்தோம் விழுந்தோம் எங்களுக்கு அம்மனுக்கு அவ்வளோதான். விடாதீங்க விடாதீங்க அவுத்த போய்ங்களா? மற்ற 1 லட்சம் பரிசு 1 லட்சம் எவ்வளவு கொடுக்குறாரு? 1 லட்சம் கிடாய் அண்ணு ஆர்வை சார்பா 70,000 1 லட்சம் 70,000 பரிசு ஒரு கிளை கிடாய் பின்னாடியே கட்டியிருக்கு கொடுக்க போட்டிருக்கு. வாங்க விடாத நல்லா இல்லைங்க எப்பா ராசா நல்லா இருப்பீங்க கொஞ்சம் அந்த பையன் நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா அடக்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும் பிரியிற நூலா நீ தடையலா மதிக்கிற ஆளா நீ விடியல விரும்பிடும் காபால் நம்பர் கொடுக்கல காலிசாம்பா நீங்க கொஞ்சம் ஒதுக்கிடுங்க. மாடு உங்களுக்கு நேரம் 2 வாட்டி ஆயிடுச்சு. அடுத்து ஆட்டு மாடு நீங்க கொஞ்சம் இன்னொரு மாடு இருக்கு பிடிக்கலாம் பிடிக்கலாம். ஆளு கூப்பிடுறாங்களா? ஆளு கூப்பிடுறீங்களாப்பா? இல்லையா? அப்ப கொஞ்சம் இன்னொரு மாடு இருப்பா பிடிக்குமா? அடைச்சு ஆடிய அழைச்சு ஆட்டுக்கால அடுத்ததாக ஆட்டு மாடு பேட்டா 10,000 மாடு ஆட்டு மாடு ஆட்டு மாடு மண்டாட்டு மாடு மாடா மண்டாட்டு மாடு மாடா இருக்கும். யாரு உடம்படியா கூப்பிடலாமா? சசிமாரன் மாடு வருது. நீங்க சசிமாரன் மாடு இல்லைன்னா கொஞ்ச நேரம் கட்டிங்க வேற மாட்டா வச்சு வரணும். மீன் மாடு இருக்குப்பா. திருப்பதி ஆளா போய்க்கலாம். உடம்புல ஒரு ஆளா 5 பேரா இல்ல மாடு அப்படி வரிசையா அவுத்துட்டு வந்துருங்க. முறுக்க அவுக்க விட்டு மாட்டா அவருங்க அவ்வளோ கரெக்டா இருக்கும். கொஞ்சம் சோறு எவ்வளோ மாட்டா கடைசியா அவருங்க. காசு மாடு பாருது
இருக்கா மண்டபம் சொல்றா மண்டபம் காலம் இருக்கு வரமுறையா 3 பேரு பரிசு 20 லட்சம் 20 லட்சம் பஞ்சாயத்து மாடு வருது வரமுறையா 3 பேரு 20 லட்சம் பரிசு யாரும் வரலாம் அண்ணா கருப்பை அண்ணா 1 லட்சம் 21,70,000 அதிகம் 3 லட்சம் 3 லட்சம் 24,70,000 வாரிய தாண்ட 1 லட்சம் வரமுறையா 3 பேரு வாங்க இதுதான் சரியான வீரம் ஓகே வாரிய தாண்ட 1 லட்சமா வரமுறையா கண்ணு 2 லட்சம் 26,70,000 பண்டாத்து பாட்டு மாடு வரமுறையா 3 பேரு வாரிய தாண்ட 1 லட்சம் யாரா இருந்தாலும் ஓகேனா அதை கேட்கணும் நான் வந்து அங்கெல்லாம் போக முடியாது மியூசிக் வச்சுக்கிறோம் இப்ப போய் நவருங்க பிள்ளைங்களா வேலையில் இருக்காங்க நல்லா போற மாதிரி ஆறு மூக்கு புரிஞ்சு பாருங்க போன பொங்க வச்சு விட அடுத்ததாக யாருக்கு மாடு ஆளுக்கு கரெக்டா வளர்த்துங்க போவோம் கையில பரம்பு இல்லையா பெரிய பெரிய கம்பளை வச்சுருந்தீங்க பரம்பு இருந்தீங்கன்னா போட்டு அடிக்க ஆயா பார்த்து மாடு மறுத்து அடிக்க அடிக்க வேணாம் வேற மாதிரி வருது இங்க இருந்தா வருது அது போக முடியல கொஞ்சம் வாங்க ஆடு நல்லா ஓட்ட ஒரு ஆள் வேணும் ஆடு விட்டாரு அது எப்ப நடந்தாங்க அப்பதான் வரும் எப்ப பார்த்தாலும் கட்டியான உடஞ்சிக்கிட்டே இருப்பேன் மாடல் ஒன்னே வச்சு உடச்சுதான் போகுது கிடைச்சா பொறமரியா ஒரு ஆளு ஆரிய தாண்டா 1 லட்சம் அண்ணன் கருத்தியான 1 லட்சம் 6,70,000 பரிசு பொறமரியா ஒரு ஆளு ஆரிய தாண்டினா 1 லட்சம் போன மில்லியன் ஒன்று மாறு பொறமரியா யாராவது இருந்தாலும் சரியா சரியா நாம பேர் அளவு பண்ணி பொறமையா இருக்கா ஆரிய தாண்டா கொடுக்க 1 லட்சம் என்ன அதுக்கு வச்சுக்க மாட்டீங்க தாண்டனா 1 லட்சம் வாரிய தாண்டவில்லை என்றால் 1 லட்சம் மாடு 6,70,000 வரமுறையா ஒரு ஆண்டு வருகிறார் ஒரு சிங்கம் ஒன்று கணக்கு இறங்குது
சிங்கம் ஒன்று கடை இறங்கிட்டு இருக்கு. நவங்க இறங்கி இருக்கு சிங்கம். அண்ணன் காவி பண்ண மீசை எல்லாம் எடுத்துருவாங்க. அதுதாமா ஓகே ரெண்டு குடிக்கலாம். ஓகே ஆமா அந்த பையன் அடிப்படி சொல்லிட்டேன் உங்களாட்டே வச்சு ஓகே ஓகே நந்து போட்டு வர வாடி அருமை தாண்டிட்டான். வாடியை தாண்டிட்டான் பாத்துங்க. வாடி தாண்டியாச்சு. கஜா வராண்டா கண்கள் ரெண்டில் தீ பறக்க கஜா வராண்டா கண்கள் ரெண்டில் தீ பறக்க கஜா வராண்டா ரெண்டு கால சிங்கம் போல நடந்து வந்தவனோ மாடு வந்து வாடி தாண்டி இருக்கு. நல்லா பாத்துங்க. உள்ள வந்து வாடி தாண்டிட்டான். 1 லட்சம் பரிசு. நீதாயா மாப்பிள்ள 1 லட்சம் பரிசு. ஆடி தாண்டி எல்லாரும் கை தட்டி கொடுக்க வேண்டும். 1 லட்சம். இந்த மாற்றம் ஒன்றுக்கு ஒரு தைரியம் வேணும். தெரியுமா அவர் வந்து அன்பு பற்றி எவ்வளவு விட்டாங்கன்னா 50,000 5 லட்சமாக நினைக்கிற இல்ல 50 லட்சமாக நினைக்கிற 50,000 தான் மாறு பிடிச்ச காசை அப்படியே அவர் பேர் அந்த தாண்ட காலைக்கு கட்டி அவுக்கிறாரு. தம்பி தீபம் அந்த அன்பு தாண்டி அந்த தாண்ட காலையிலிருந்து மறுபடியும் பிடிக்கணும். 3 லட்சம் பரிசு. அப்ப 3,50,000 மாட்டிட்டாரு. இங்க 70 420 கணக்கு வரலாறு பார்த்தீங்க. இப்போ ஒரு ஆளுடா ஆளு கூப்பிடுங்க. ஆளு கூப்பிட்டு அங்க பொங்க வச்சு ஒழுங்கா சொல்லு. விடுங்க மொத்தம் 4,20,000 இருக்கு மாட்டு பரிசு. தாண்டக்காக தப்பிக்கம் சுருத்தாலும் காரம் குறையாது. ஒரு வாட்டி குடி படிக்கணும். நம்ம பாருங்க போக மாட்ட பாருங்க. எதுக்கு ஒரு கை அறுவை பண்ணிட்டேன் தாண்டா பிடிக்கல பாருங்க பாரு. இப்பதான் தன்னோட வேகத்தை காட்டுங்க. அன்னைக்கு இந்த காட்டு காட்டுங்கன்னா மாறி போடுறா. மாறி 2 பேரு முதல் முறையா மாறிக்கு மாறி வருதுப்பா. 5 பரிசு உடம்புல 2 பேரு மாட்டுக்கார பரிசு 5 லட்சம். உடம்புல 2 பேரு மாறிக்கு மாறு. நல்லா பாத்துங்க. மாடு பாரு கொம்பு போடுங்க முளைக்கல. மாறி சைடு மாதிரி 2 பேர் கூப்பிடுறாருன்னா அவரு சாதாரண ஆளு. வாங்கப்பா 2 பேரு உடம்புல 2 பேரு எப்போ ஒரு ஆளு தாண்டினா வாரிய 2 பேர் போட்டு ஒரு ஆள் உண்டு. ஒரு ஆள் தாண்டினா 1 லட்சம். 2 பேர் தாண்ட ஒரு ஆள் தாண்டினா 1 லட்சம் இல்லையா? பூர்த்தி வச்சுக்க. ஆளு இல்லையா அவுக்க போகிறோம். ஆடி கோசம் தான். அடுத்து கர்ணம் வரான். அடுத்ததாக கர்ணம். சரி யாராக 2 பேர் என்னடா பண்ண முடியும்? அப்பா மாறி பேரு சொன்னதை பார்க்கல. எவ்வளவு தெளிவா போகுது.
பேர் கூப்பிடுறாங்க இந்த நாளைக்கு. 20 பேர் ஒரு கிடா ஒண்ணு 20 பேர் இறங்கலாம். 20 பேர் 20 பேர் ஐயா சார் கையில சார் கிருஷ்ணா சாமிக்கு வாரு. கொஞ்சம் சவல போடுற ஆளு ஒரு ஆளு மேல ஏறிக்கீங்க. ஓகே 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 ஆகுதா ஐயா? ஓகே குடிக்கிறதா இருக்கணும். கழுத்துல கையில போடு மாட்டா, கழுத்துல கையில போடு. அவுத்துல கழுத்துல கையில் போடுங்க. ஓகே 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 மாடு தப்பி விட்டது. மாடு வெற்றி மாடு. அந்த பெரிய இவன் தாண்டா. மாட்டுக்கார ஆட்சி ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அவுத்தோட அவுத்தோட பிடிச்ச ஆளுங்க அவுத்தோட போவாங்க. ஆமாங்க அவுத்து விடுங்க. எல்லாம் போயிட்டாங்க. சாலி யாருக்கு சங்கிலிச்சு மேடம், சாலி யாருக்கு சங்கிலிச்சு வாங்க மேடம். அவுத்து அவுத்து விடுங்க. அதான் ரூபா மிஷின். ஓகே அப்புறம் சாவி அங்க வச்சுட்டாரு. அங்க யாரும் வச்சிருக்காங்க பாருங்க. சாவி 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 சாவி. ஓகே சண்டை சச்சரவு போடாம நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க. இந்த சந்தோஷத்தை ரொம்ப பாராட்டணும். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே
விளையும் தீமையே. வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே. வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே.